நாங்கள் சிவகங்கைக்கு வந்து கிளம்ப போகிறோம். பெங்களூர்லேருந்து 50 கிலோமீட்டர் தான் சிவகங்கை. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா எலங்கா ரூட் வழியாக போயிட்டு இருக்கோம். நல்லா இருந்துச்சுன்னா ஓட்டுறதுக்கும் செம்மையாக இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி சொல்கிறது, மலைக்கு மேலே வந்தாலே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் மலை மலையில் தண்ணி நினைக்கிறேன். ஏதோ ஒரு கோயில் இருக்கு. யாரும் இருக்க மாட்டாங்க. ஆடியன்ஸ் ஃபோட்டோ மணி ஒரு 10 இருக்குமாடா? 10 மணி ஆச்சு. நல்லதுதான் வெயில் சார். மழை பெஞ்சா தான் பிரச்சனை. மழை பெஞ்சா நடக்க முடியாது. இப்போ வந்து மலையை ஏறிட்டு கீழே வந்துட்டோம். சரியா? நல்லா கைஸ், மலையில வந்து கீழே இறங்கியாச்சு. இப்போ அண்ணன் வந்து BMW பின்னாடி உட்காந்து போயிட்டு இருக்கேன். என்னடா? ஆமாம் ப்ரோ. எங்க மலை மேல ரெண்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2 கிலோமீட்டர் மலை. சரியா? எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? நான் கூட சரி ஈஸியாக தான் இருக்குன்னு நினச்சி நாங்கள் ஏறினா செம்ம ஸ்டீப்லி சரியான ட்ரெக்கிங். ஏறுறதுக்கு மட்டும் 2 மணி நேரம் ஆச்சு. இப்போ இறங்குறதுக்கு 1.5 மணி நேரம். அவன் போர்டு தூங்கி போயிரு. கமலேஷ் கூப்பிடுறான் அவனை. ஆனால் ஒரு அந்த மேலே வந்து 2 கோயில், 4 நிறைய கோயில் இருக்கு. 4 கோயில் இருக்கு. அதில் 2 கோயில் நாங்கள் போயிருக்கோம். சரியா? மலைக்கு மேலே வந்து ஒரு சிவலிங்கம் இருக்கு. அந்த சிவலிங்கத்தை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அதே மாதிரி கீழே வர்றப்போ வந்து ஒரு குகைக்குள்ள வந்து ஒரு கோயில் இருந்துச்சு. சரியா? குகைக்குள்ள போய் க்ரௌச்லாம் பண்ணிட்டு நான் பப்ஜியில் க்ரௌச் பண்ணிட்டு போகணுங்க. அந்த மாதிரி க்ரௌச்லாம் பண்ணிட்டு குகையில போயிட்டு இருந்தோம். அந்த கோயில் நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் மூச்சு நீங்கள் கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருந்தீங்கன்னா தயவு போகாதீங்க. அதே மாதிரி வந்து நான் வந்து டயரிங் வீடியோ சொல்லியிருக்கேன். சரியா? ஆனால் செம்ம டயரிங்க. நான் ஏறிட்டேன். ஆனால் பட் வயசானவங்க இருந்தால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ரொம்ப உயரமான ட்ரெக்கு. பாறை மேல வந்து ஒரு படிக்கட்டு இருக்கு. சரியா? ஐயப்பனை விட அந்த ஐயப்ப சாமி ஸ்டீப் இருக்கும். அதுதான் அதிகம். ஆனா வந்து நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா எங்கான பாய்ஸுக்கு வந்து ஒரு ஸ்டெமினா பூஸ்ட் மாதிரி, ஒரு செம்ம ஒர்க் அவுட் மாதிரி. ஆனா செம்ம ட்ரெக்கிங்க. நீங்க வந்து இந்த மாதிரி மத்தியானம் வந்துடாதீங்க. சரியா? காலையில ஒரு 6:30 மணி போல பெங்களூர் வந்து கிளம்புனீங்கன்னா இங்க ஒரு 8 மணிக்கு நீங்க வந்துடலாம். சரியா? அந்த டயத்துல நீங்க ஏறுங்க. பிகாஸ் என்ன சொல்றது, இந்த வெயில வந்து உங்களால சத்தியமா ஏற முடியாது. செம கூட்டம் வேற. ஒரு 10 மணிக்கு அப்புறம் நிறைய பேர் வந்தாங்க. கூட்டம் அப்படியே இங்கிலீஷ் சைட்டே தான் இருந்துச்சு. சரியா? அதில் வந்து நீங்க டைம் வந்து மேனேஜ் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க வர்றதுதான். அதே மாதிரி வயசானவங்கலாம் கூட்டிட்டு வராதிங்க. ரொம்ப கஷ்டம், பயங்கரவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஆனால் செம்ம ஜாலியாக என்டர்டெயினிங் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்தீங்கன்னா ஃபன்னாக இருக்கும். ட்ரெக்கிங் தானே, இப்போ ஜாலியான ட்ரெக்கிங். மேலே மலைக்கு மேலே 2.5 கிலோமீட்டர் இருக்கும் அந்த மலையோட உயரம் மட்டும். சரியா?
2 கிலோமீட்டர் இருக்காது. மலையோட உயரம் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஆனா போற வழி வந்து 2 கிலோமீட்டர். சரியா, அவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ் வந்து நீங்க வந்து ஏறுற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு பெரிய டிஸ்டன்ஸ்ல ஏறி மேலே வந்து மேலே பத்தி போட்டுட்டு இருக்கான். எங்களுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படி இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஒரு பெரிய கடை வச்சிருக்கான், மலைக்கு மேலே ஒரு கடை வச்சிருக்கான். மாங்காய் பச்சி, மோர், ஜூஸு, வடை எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருக்கான். இப்பதான் அவர் விருதுன்னு தெரியல. ஆனா இங்கே இருந்து பழகிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அது ஜாலியாக வீட்டு இருக்கானுங்க எல்லாம். நாங்களும் சரி இந்த வந்துட்டு ஏன்னா போயிட்டே இருக்கு. அந்த மலையில ஒரு 80% நாங்க முடிச்சோம். 80% அப்புறம் தான் வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் என்னன்னா ஸ்லீப்பு. சரியா, கம்பியை பிடிச்சிக்கிட்டு போற மாதிரி போனோம் மேல. அவ்வளோ ஸ்டீப்பா இருந்துச்சுங்க. நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். சரியா, அது வந்து காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோல. அப்பவே உங்களுக்கு தெரியும் எப்படி இருந்துச்சுட்டு. பேசுறவங்க சத்தியமா எனக்கு தெரியலங்க, கேட்குமான்ட்டு. ஏன்னா கேட்க கொஞ்சம் இதுவாக தாங்க இருக்கு. ஹலோ, இதுக்கு அந்த வின் பிளாக் வந்து வாங்கி மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா புஷ்ன்னு காத்தடிச்சுக்கிட்டு இருக்கு ஹெல்மெட்டுக்குள்ள. இந்த இடத்துல தான் நம்ம ரைட் பண்ணிட்டு இருந்தோம் காலையில. அதே இடத்துக்கு திரும்பி வந்துட்டோம். வந்த வழிதாங்க பெஸ்ட். நிலமங்களா டோல்கேட்லாம் போனோம், டிராஃபிக்லாம் மாட்டி ஹெப்பால் போறதுக்கே டைம் ஆயிரும். 6 மணிக்கு தான் போய் சேரும். இந்த வழிலாம் வந்து நாங்கள் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது 1:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். சாப்பிட்டுலாம் போக 3:30 மணிக்கு போய் சென்டர்லாம் ஜம்முன்னு போயிட்டு ஒரு ஸ்டார்ஸ் ரிலீஸ் பண்ணோம். வேற நான் பார்க்கணும் போய். அருமையான வழி. வீடு பாருங்களேன், செம்மையா இருக்குல்ல. இதை விட செம்மையான வீடெல்லாம் இருக்கு எங்க ஏரியால இருக்கு. நான் தங்க இருக்க ஏரியாலேயே காட்டுறேன். நான் விளாக் பண்றப்போ காட்டுகிறேன். வீலாக் சிட்டி ரைட்ஸ் போடுவோம். சிட்டி ரைட்ஸ், மதுரை சிட்டி ரைட்ஸ், பெங்களூர் சிட்டி ரைட்ஸ், அப்புறம் சில பல சிட்டிகள். சென்னை போனா சென்னை சிட்டி ரைட்ஸ் அப்படி போடுவோம். இப்போ நான் வந்து BMW பைக்கை வந்து ஓட்ட போறேன். வாங்க ஏதாச்சும் ஒரு லஞ்ச் பிளேஸ்ல போய் நிப்பாட்டுவோம். அம்மா மெதுவாக தான் ஓட்டிட்டு போவேன். வேகமாக போய் என்ன பண்ணுறதுன்னு இதில் வந்து 1 மணி நேரம் காட்டுது. 38 கிலோமீட்டர் தான், ஆனால் 1 மணி நேரம் காட்டுது. பிகாஸ் இளங்காலம் வந்து கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். டிராஃபிக் ஃபோன் பண்ணி தலைவன்ட்டு கொடுத்துட வேண்டியதான். தலைவன் ஓட்டிப்பான், நான் வந்து உட்காந்து கொடுப்போம். வண்டினா ரொம்ப சவுண்டு உரு. ஆமாம், ஆனால் இந்த வண்டியில் எப்படி தெரியுமா, அதான் நீங்கள் வந்து வாட்டர் பள்ளத்தில் போய் விழுந்தாலுமே உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. பின்னாடி இருக்கிறவங்க தான் தெரியும், பிள்ளைங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ வலின்ட்டு. உடுப்பு வேணாம், ஏதாச்சும் ஒரு நல்ல சாப்பாடு கடையில் நிப்பாட்ட சொல்கிறானுங்க. ஆனால் எங்கே நிப்பாட்டுறதுன்னு தெரியல. அதோட இன்னைக்கு வெஜ்ஜு தாங்க சாப்பிட்ணும். ஆடி அமாவாசை ஏதாச்சும் ஒரு நல்ல வெஜ்ஜு கடையை பார்த்து நிப்பாட்டுறேன். காலம் எப்படி இருக்குன்னு தெரியல. கிராமப்புற ரோடுகள் ஆல்ரெடி உங்களை இந்த ரோட்ல காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். நிறைய இது மேலே காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு போய் சேர்ந்தோடனே வேணா விளாக் பண்ணவா. நீ ஈவினிங் வேற வெளியே போகணும் கைஸ். டெட்பூல் படம் போட்டிருக்கேன். டெட்பூல் எப்படி இருக்குன்னு தெரியல, சும்மா போய் பார்க்கணும். போர் அடிக்குது பார்ப்போன்ட்டு. டெட்பூல் படத்துக்கு போகலான்னு இருக்கேன்.
பார்ப்போம். என் தலை தனுஷ் படத்தை நான் பார்க்கல, ராயன். இது செம்ம ட்ரெக்கிங், டயர்டா இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்கு. ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பிப்போம். நடந்துகிட்டே தான் இருந்தோம். அதோட இல்லாம இன்னொன்னு என்ன தெரியுமா, ஷூ வேற இல்ல, நான் பாட்டு ஸ்கிராக்ஸ் போட்டு போயிட்டேன் சரியா. அங்க கலட்டி வச்சுட்டு வெறுங்கால் நடந்தேன். ஏறப்போ கூட ஒன்றும் தெரியல எனக்கு. ஆனா இறங்குறப்போ ஃபுல்லா அந்த வெயிட் வந்து பாறை மேல வர்றதால, ஃபுல் வெயிட்டும் வந்து போடுறதால குத்தி குத்தி கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்ன வரைக்கும் அது எஃபெக்ட் இருக்கு. எர்த்திங் பண்ணுங்கடானா ராக்கிங் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க உட்காந்துக்கிட்டு. எர்த்திங்கா என்னன்னு கேட்டீங்கன்னா சும்மா புல் தரல் நடக்கிறது தான் எர்த்திங்பாங்க. அந்த மாதிரி எர்த்திங் பண்ணும்போது ஹியூமன் ஐ மீன் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதான். அவன் பாதம் வந்து புல் தரையில வந்து படணும் சரியா. டெய்லி 1 hour வந்து ஏதாச்சும் ஒரு பார்க்கில் அங்கே இங்கேன்ட்டு போயிட்டு வெறுங்கால் நடந்தீங்கன்னா உங்க மூளைக்கும் நல்லது, உங்க ஹார்ட்டுக்கும் நல்லது. இது வந்து சயின்டிஃபிக்கலி புரிவிடுங்க. அதுக்கு பேர் தான் எர்த்திங்கிறாங்க சரியா. சரி வாங்கடா நாமளும் எர்த்திங் பண்ணுவோம், எப்படியும் கோயிலுக்கு வந்துட்டோன்னு பார்த்தா பாறை மட்டும்தான் இருக்கு, புள்ளக்காமா இங்கே புள்ளைங்கடா. அது நல்ல வேலைங்க மழை பெய்யல. அந்த அந்த ஏரியால தான் மழை பெஞ்சிச்சுன்னா அவங்களால சத்தியமா சுற்றுறேன் ஏறவே முடியாது. அவங்களே பிளாக் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன், வேணான்ட்டு. ரொம்ப அது ஏற இடம் தெரியும் எப்படி தெரியுமா, கொஞ்சம் மழை பெஞ்சு வச்சுக்கோங்க அது ஃபால்ஸா மாறிடும். அந்த மாதிரி இடத்துக்கு நாங்கள் ஏறிட்டு இருந்தோம். கூட்டம் ஆனா நல்லா வருதுங்க. நான் கூட யாரும் இருக்க மாட்டானுங்க, நம்ம மட்டும் தான் போகணும்னு நினைச்சா எத்தனை பேர் வர்றானுங்க, சரியான கூட்டங்க. கம்பி விலகு குறுக்க வந்துடாத. நாயை பார்த்தாலே கொஞ்சம் பகீர் தான் இருக்கு. உங்களுக்கு அந்த பந்திப்பூர் ட்ரிப்பும் நான் ஒரு வாட்டி போகணும். பந்திப்பூர் ரோடு வந்து சூப்பரா இருக்கும். நான் போற வழியில மானு யானையெல்லாம் பார்க்கலாமா, காட்டு எருமை மானு யானை. ரெண்டு ஒரு வாட்டி ஊட்டியில வந்து ஃபாரஸ்ட் ஒன்று போட சொல்லணும். இந்த BMW ஓனர் தான் சொன்னா போய் ஸ்டே பண்ணி நம்ம விளாக்குல காட்டுறேன் எப்படி இருக்கு என்ன ஏதுன்ட்டு. புளியெல்லாம் ஒழுங்குறாங்க அந்த ஃபாரஸ்ட் பக்கத்துல. இந்த வண்டி ஓட்டுறப்போ உங்களுக்கு ரோடு தெரியாதுன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஃபுல்லாக கிராம பகுதி, ஷார்பென்ஸ் வேற. இந்த வண்டி ஒரு செம்மையா பெண்ட் அடிக்கலாம் தெரியுமா. இந்த வண்டி என்னதான் நீங்க வந்து ஃபுல்லா வளைஞ்சாலுமே நீங்க கீழே விட மாட்டீங்க, அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஆனா நம்ம சின்ன வண்டினா வந்து அந்த நம்ம சொல்ற MT-1 பல்சர் இதெல்லாம் கொஞ்சம் பயம் பெண்ட் அடிக்கிறதுல. ரொம்ப தைரியம் வேணும் நான் இந்த வண்டியில வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அம்மையார் பெண்ட் அடிக்கலாம். என்னமா பண்ணிருக்கேன். 34 கிலோமீட்டர் இருக்கு, 4 கிலோமீட்டர் தான் வந்துருக்கான். இவ்வளோ தூரம் ஓட்டி வரைக்கும் இந்த ரோடு தான். காலையில் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா, இப்போ எப்படி இருக்கு அதே மாதிரி தான் இருக்கு. ஏன் தெரியுமா, கிளைமேட் தான் காரணம். முறுக்கா போகுது மேப்ல. அது இப்படிமே பிடிக்க போவீங்களா டே. சரி நான் நேரா தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆப்பு சொல்ற வழியை கேட்டா இல்ல, ஆப்பு சொல்ற வழியே போவோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நல்ல ஒரு ஹோட்டல் செடி இவங்க பாருங்க அப்படி எப்படி போனா பார்த்தீங்களா. அவன் எலக்ட்ரிக் வண்டியில அங்கிள் வேற திடீர்னு வந்து பயங்கர இந்த லெஃப்ட் காலைல லாரிக்குள்ள விட்டுருப்பான், அது லெஃப்ட் அது.
ட்ரெயின். வாவ், எந்த ஒரு ட்ரெயின்? இப்போ வடக்கு ட்ரெயின் நினைக்கிறேன், வடநாட்டுக்கு செல்கிறது. அந்த நாட்டுல வந்து இந்த ஒடிஷாவை கவர் பண்ணோம். அதுக்கப்புறம் என்னது நார்த் ஈஸ்ட் பக்கம் ஒரு வாட்டி ரைட் பண்ணுவோம். ஆனால் நார்த் ஈஸ்ட் வந்து ரொம்ப டேஞ்சரு, கொஞ்சம் கேங்காக போனால் தான் நல்லா இருக்கும். ஆனால் சோலோ ரைட் அங்கே போகிறது ரொம்ப கஷ்டங்க. சரியா, அங்கே ஒரு வாட்டி போகணும். அதுக்கப்புறம் வந்து நிறைய பிளேசஸ் இருக்கு. என்னோட ஆசை என்ன, ஒரு வாட்டி ஸ்ரீலங்காவில் போய் ஓட்டணுங்க. ஏன்னா நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். சரியா, நம்ம தமிழ் யூடியூப்ல ஒருத்தர் இருக்காரு, பேர் சொல்ல வரும்ல, அவரெல்லாம் ஸ்ரீலங்காவில் போய் ஓட்டினாரு. செம்மையா இருக்குங்க ஸ்ரீலங்கா ரைடு. ஸ்ரீலங்காவே ஒரு அழகான ஒரு கண்ட்ரி தான். அங்கே போய் ஒரு வாட்டி ரைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்தியாவை முடிப்போம். இதுக்கே எவ்வளோ வருஷம் ஆகுன்னு தெரில. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவை பார்த்துப்போம். இப்போதான் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்கோம். போட்டும் தூரம் போக முடியுமா போவோம். நம்பிக்கையை மட்டும் விட்டுறக்கூடாது, அதாவது தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறக்கூடாது. நம்பிக்கை வேற, தன்னம்பிக்கை வேற. நம்பிக்கைன்னா என்னது? கான்ஃபிடன்ஸ். அப்படின்னா என்ன? நான் வந்து வண்டி ஓட்டுறேன் அப்படின்னா தன்னை நம்புறத விட மற்ற ஃபேக்டர் வந்து நம்புறதெல்லாம் நம்பிக்கை இல்லையா? அதே தன்னம்பிக்கைன்னா நம்மளே நம்பிட்டு ஓட்டுறது. புரிஞ்சுக்கோங்க, ஏழு நிமிஷமாய் பேசிட்டு இருக்கேன்னு தெரியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்தா சரி, வரலாம் அவ்வளோதான். 31 கிலோமீட்டருக்கு சரி கைஸ், இதோட வந்து இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். சரியா, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸ்லயே சரி, நான் அவ்வளோலாம் ஒன்றும் வியூஸ் போகல என் ஷார்ட்ஸ் எல்லாம், இப்போதான் டெவலப் ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் அதுலேயே வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்க்குறீங்க. கொஞ்சம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி ஏதாச்சும் மாற்றணும், இந்த மாதிரி பேசாத அந்த மாதிரி பேசாத, ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அட்வைஸ் பண்ணுங்க. நானும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க பார்க்குறேன். சரியா, வட்டமாமே.